ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானங்க. நீங்கள் அடிக்கடி சோர்வாக இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே மூச்சு வாங்குதா? முகம் வெளிரி போயிருக்கா? முடி கொட்டுதா? மயக்கம், தலை சுற்றல் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா? அப்படின்னா உங்கள் உடலில் ரத்தம் குறைவாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய பேர் இதை சாதாரண விஷயம் நினச்சி கவனிக்க மாட்டாங்க. ஆனால் ரத்தம் குறைஞ்சா உடம்புக்கு ஆக்சிஜன் சரியாக போகாது. இதனால இதயத்திலேருந்து மூளை வரைக்கும் பாதிப்பு வந்துடலாம். முக்கியமாக பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க இரத்த குறைவால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னென்னா, வீட்டில் இருக்கிற சில சாதாரண காய்கறிகள் உங்கள் உடம்பில் இயற்கையாக ரத்தத்தை அதிகரிக்க உதவும். இந்த வீடியோவில் இரும்புச்சத்து நிறைந்த ஹீமோக்ளோபினை உயர்த்தக்கூடிய, உடலை பலமாக்கக்கூடிய டாப் 10 காய்கறிகள் என்னென்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த காய்கறியை எப்படி சாப்பிட்டா அதிகமாக பலன் கிடைக்கும், எதோட சேர்த்து சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரியான தவறுகளை செஞ்சால் ரத்தம் கூடவே கூடாது, எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். கடைசியில் சொல்லக்கூடிய ஒரு காய்கறி இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தாலும் ரத்தத்தை வேகமாக அதிகரிக்கக்கூடும். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை. ரத்தம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது முருங்கைக்கீரை தான். இதில் இரும்புச்சத்து, போலிக் ஆசிட், கால்சியம், விட்டமின் சின்னு எல்லாமே அதிகமாக இருக்குது. முக்கியமாக ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்துறதுக்கு உதவக்கூடிய எல்லா சத்துக்களும் முருங்கைக்கீரையில் இருக்குது. இதை எப்படி சாப்பிடலான்னா, முருங்கைக்கீரை கூட்டு, முருங்கைக்கீரையில் சூப்பு, முருங்கைக்கீரை அடை, முருங்கைக்கீரை பொடின்னு விதவிதமாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையோட லெமன் சேர்த்து சாப்பிட்டா இரும்புச்சத்து உடம்புல வேகமாக உறிஞ்ச ஆரம்பிக்கும். அடுத்ததா பசலைக்கீரை. பசலைக்கீரைனா ரத்தத்துக்கு சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதில் அயன், போலேட், குளோரோஃபில்லாம் அதிகமாக இருக்குது. பாலக்கீரை சாப்பிட்டா ரத்த உற்பத்தி அதிகரிக்கும், சோர்வு குறையும், உடல் புத்துணர்ச்சி கிடைக்கும். பசலைக்கீரையை ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, சத்துக்கள் குறைஞ்சு போயிடும். அடுத்ததா பீட்ரூட். பீட்ரூட் பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இது சரியாக சாப்பிட்றது தான் முக்கியம். இதில் அயன் மட்டும் இல்லாமல் நைட்ரேட்ஸ் கூட இருக்குது. இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். பீட்ரூட்டை எப்படி சாப்பிடலான்னா, பீட்ரூட் ஜூஸ், சாலட், பொரியல், சூப்புன்னு சமைச்சு நீங்கள் சாப்பிடலாம். பீட்ரூட், கேரட், மாதுளை சேர்த்து ரெடி பண்ணுற ஜூஸு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அடுத்ததாக கேரட். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ரத்த அணுக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும், உடல் பலவீனத்தை குறைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலி இந்தியாவில் இப்போ அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். இதில் அயன், விட்டமின் சின்னு ரெண்டுமே சேர்ந்துருக்கு. அதனால இரும்புச்சத்து உடலில் நல்லாவே அப்சர்வ் ஆகும். அடுத்ததாக பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணியில் புரதச்சத்தும் இரும்புச்சத்தும் ரெண்டுமே இருக்குது. இது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நல்ல உணவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சுரைக்காய். சுரைக்காய் உடலை குளிர்விக்க மட்டும் இல்லைங்க, ஜீரணத்தை சீராக்கி சத்துக்கள் உடலில் உறிஞ்சுறதுக்கு உதவும். அடுத்தது பீன்ஸு. பீன்ஸில் இரும்பு சத்தும் போலேட்டும் அதிகமாக இருக்குது. டெய்லி உணவில் சேர்த்தா ஹீமோக்ளோபின் மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய். வெண்டைக்காயில் போலேட் அதிகமாக இருக்குது. இது புதிய இரத்த அணுக்கள் உருவாக உதவுது. அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை அப்படிங்கிறது ரத்த உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஃபுட்டுன்னே சொல்லலாம். நிறைய பேர் சாப்பாட்டிலேருந்து கருவேப்பிலையை தூக்கி எறிஞ்சிருவோம், ஆனால் அதுதான் பெரிய தவறு. கருவேப்பிலையில் அயன் ரொம்ப அதிகமாக இருக்குது. தினமும் கருவேப்பிலையை சாப்பிட்றது ரத்தம் அதிகரிக்க உதவும். ரத்தம் அதிகரிக்குன்னா தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாமா? சாப்பிட்ட உடனே காஃபி குடிக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இது இரும்பு சத்து உறிஞ்சுறதை குறைக்கும். அடுத்ததா ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்டா சத்துக்களை குறைச்சிடும். தூக்கமின்மை உடலை உருக்க ஆரம்பிச்சிடும். ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்துடலாமா? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட விட்டமின் சியும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கணும். தினமும் ஏதாவது ஒரு கீரை வகைகளை உணவில் சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழம், மாதுளம்பழம் அதிகமாக சாப்பிடுங்க. போதுமான அளவு, அதாவது டெய்லி 3 to 4 லிட்டர் தண்ணி குடிங்க. ரத்தம் குறையிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க.
சரியான உணவுகளை சாப்பிட்டா இயற்கையாகவே ஹீமோகுளோபின் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் சொன்ன காய்கறிகளை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றது எதுன்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவில் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய காய்கறிகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி இந்த காய்கறிகளை பயன்படுத்தி பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.